ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி ஜோன் வித் மீ ஆல்வேஸ் தி காட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஜீசஸோட லவ் ஸ்டோரியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஜீசஸ்னால் யார், அவருடைய பிறப்பு எப்படி இருந்தது, அவருக்கு பின்னாடி வரக்கூடிய அப்போஸ்தலர்கள் அதாவது சீடர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்கள்லாம் சமூகத்திற்கு என்ன செய்தார்கள், இல்லை அவங்களுடைய பங்களிப்பு மக்களிடத்தில் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம், கேட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஜீசஸ் அப்படின்னு சொல்லியாச்சு, அவர் ஒரு தச்சர் சமூகத்தில் பிறந்து வளர்ந்துருக்காரு. பிலாத்து மன்னனால் கைது செய்யப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு ரொம்ப கொடூரமான முறையில் அந்த யூதர்கள் மற்றும் யூத அதிகாரிகளால் தண்டிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய புனிதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜீசஸ் இயேசுநாதர். ஸோ இந்த ஜீசஸ் அப்படிங்கிறவர் பிறந்த தேதியை வைத்து தான் நம்ம கேலண்டர் அப்படிங்கிறது நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய முறை. ஸோ இந்த கேலண்டர் கண்டுபிடிக்கப்பட்டது காலம் பார்த்திங்க அப்படின்னா ஜீசஸ் பிறந்த தேதியை வச்சு தான் December 25. ஸோ அவர் பிறந்த அந்த மாதம் அந்த வருடத்தை வைத்து தான் பிற்காலத்தில் கேலண்டர் அப்படிங்கிற ஒரு முறையே கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன்னா அவர் இருந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா யூதர்கள், கிரேக்கர்கள், லத்தீன். ஸோ இந்த மொழி சார்ந்த அரசாங்கமும் அதை சார்ந்த மக்களும் தான் அந்த இடத்துல அதிகமாக இருந்திருக்காங்க. ஏன்னா ஜெருசலேம் அப்படிங்கும்போது இங்கே கிரேக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இவங்களுக்கு மெயின் தலைநகரமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரோம் தலைநகரம். ஸோ இந்த ரோம் அதை வைத்து அதற்கு பின்னாடியே எழுப்பப்பட்ட சமூகம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இப்போ கேள்விப்படக்கூடிய ரோமன் கேத்தலிக் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்தவ சமூகத்தில் 2 பிரிவு இருக்குது. எப்படி நீங்கள் ஹிந்துஸ்லாம் சைவம் வைணவனும் பிரிக்கிறீங்களோ, ஸோ கிறிஸ்டின்ஸ் கம்யூனிட்டிலையும் 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கேத்தலிக், அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் எப்படி பிரிந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் கிரேக்கம் அண்ட் லத்திக். ஸோ இந்த வேறு மதங்கள் அதாவது மொழி பேசுபவர்கள் அவர்கள் தங்களுக்குள்ளாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறிய ஒரு பாகுபாடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பிரிவுன்னு சொல்ல முடியாத ஒரு பாகுபாடு, அதாவது 2 மொழிகள் சார்ந்த மக்கள் இவர்களும் ஜீசஸை வணங்குறாங்க, லத்தீன் மொழி பேசக்கூடியவர்களும் ஜீசஸை வணங்குறாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் உருவாக்கக்கூடிய ஒரு சமூகம் பார்த்தீங்க கிறிஸ்தவ சமூகத்தில் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ கேத்தலிக் அப்படிங்கிறது சொல்லும்போது அவங்க தலைநகரம் ரோமா இருந்ததுனால ரோமன் கேத்தலிக் அப்படிங்கிறது உருவாயிற்று. இந்த ரோமன் கேத்தலிக் அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படைக்கப்பட்ட தந்தை, அவருடைய மகன் ஜீசஸ், இவங்க 2 பேரையுமே வணங்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரோமன் கேத்தலிக். அதாவது தந்தை, மகன், தாய் மரியா, இவங்க 3 பேரையும் வணங்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழி வழியாக வரக்கூடிய அந்த கிரேக்கம் ரோமாபுரி அதாவது ரோம் தலைநகரை கொண்ட மக்கள் எல்லாமே வரக்கூடிய வழி பார்த்திங்க அப்படின்னா அதாவது அந்த சந்ததி, ஃபேமிலி ஜென்ரேஷன் இது எல்லாமே யாருடைய மூதாதையர்லேருந்து வந்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த கேத்தலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரோமாபுரி, ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ் அல்லது ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி நாங்கள் ஃபாதரை மட்டும்தான், அதாவது கடவுளுடைய தந்தையை மட்டும்தான் நம்புகிறோம், அவரால் மட்டும்தான் எல்லாமே முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருப்பாங்க. ப்ளஸ் இவங்களுடைய சர்ச் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே தங்களுக்குள்ளாகவே ஒரு லீடரை, அதாவது சர்ச் இவங்களே அட்டானமஸாக செயல்படுவாங்க. அட்டானமஸ்னால் தன்னாட்சி சுய உரிமையோடு செயல்படுவாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு லீடரை வச்சுருப்பாங்க. ஆனால் அதாவது இப்போ ஹெட்டு பார்த்தீங்க அப்படின்னா போப்னு சொல்லுவாங்க, அதாவது ரோமில் இருக்கக்கூடிய போப், அவருடைய கண்ட்ரோலை இவங்க அக்சஸ் பண்ண மாட்டாங்க. யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ். ஸோ இந்த கிறிஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின்ஸ். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆர்த்தோடாக்ஸில் இப்போ இருக்கிறவங்க எல்லாமே யாருடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஷப்ஸ் கண்ட்ரோலில் இருப்பாங்க. இவங்க பேப்பிள் அத்தாரிட்டியே பெற மாட்டாங்க. அது 2வது ஹோலி ஸ்பிரிட்டாக இருக்கக்கூடிய அந்த தந்தை, தூய ஆவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மிகப்பெரிய கடவுள் தந்தை ஒருவர், அவரை மட்டும்தான் இவங்க ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிற அதுக்கு மட்டும்தான் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த ரோம்லேருந்து இருக்கக்கூடிய போப்பாண்டவர் சொல்லக்கூடிய கட்டளைகளை இவங்க என்றைக்குமே அதாவது ஒபே பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய வாழ்விலையும் அந்த ரூல்ஸ் எல்லாம் இவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு கீழே ஒரு பிஷப் அப்படிங்கிறவங்கள ஒரு லீடரை இவங்க வச்சுப்பாங்க. அவருடைய கண்ட்ரோலில் மட்டும்தான் இந்த ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. பட்
ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே கண்ட்ரோல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போப்போட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அந்த போப் எங்கே இருப்பார்னு கேட்டிங்க அப்படின்னா வேட்டிக்கன், ரோம் தலைநகர். ஸோ அங்கேருந்து தான் இவங்களுடைய சர்ச் முதற்கொண்டு வடிவமைக்கப்படுகிறது. பெரிய பெரிய சர்ச்சாக எல்லா இடங்களிலும் இருக்கும். அவங்க அமர்த்தக்கூடிய அந்த குருக்கள், மத குருமார்கள் தான் உலக அளவிலாகவும் தன்னுடைய சேவைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின்ஸ் அவங்களுக்கு இது. ஸோ ஆர்த்தோடாக்ஸை விட ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின்ஸ் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை லெவலில், அதாவது உயரமான ஒரு மிகப்பெரிய ஆலயங்களை கட்டுவதிலும் அதில் இறைவனை பற்றி புகழ்வதிலும் ரொம்ப கொஞ்சம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மெயின் என்ன மோட்டிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின்ஸ் பண்ணக்கூடியது யூனிட்டி, இந்த ஒற்றுமை அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடிய அல்லது அந்த ஆலயங்களை கட்டி எழுப்பி அதன் மூலம் பறைசாற்றக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீசஸ் ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின் சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இவருடைய சீடராக முதல்ல அவர் சூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைமன் பீட்டர். ஸோ அவரை சைமன்னும் சொல்லலாம் அல்லது பீட்டர்னும் சொல்லலாம். இந்த சைமன் பீட்டர் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய, அதாவது ஜீசஸுடைய, இயேசுநாதருடைய முதல் சீடர். இந்த முதல் சீடர் தான் இன்றைக்கு நம்ம போப்புன்னு சொல்லக்கூடிய போப்பாண்டவர் அப்படிங்கிற அந்த பதவியை முதல்ல தன்னுடைய வாழ்நாளில் வகித்த முதல் அப்போஸ்தலர், முதல் சீடர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சைமன் பீட்டர். ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே எங்கே நடந்தது அப்படின்னா முதல் செஞ்சுரி, 1ஆம் நூற்றாண்டில் நடந்தக்கூடிய கதைகளை தான் இப்போ நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த சைமன் பீட்டர் அவர் அப்போஸ்தலர் எப்போ போப்பாண்டவர் ஆனார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் வந்த காலம் 6ஆம் நூற்றாண்டு. ஸோ அவர் போப்பாண்டவராக அந்த இடத்துல இருக்கிறாரு. அதற்கு முன்னாடி அப்போஸ்தலராக, இறைவனுடைய சீடராக அவர் என்னென்ன பணிகள் சமூகத்திற்கு செய்தார் அப்படிங்கிறத தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். நன்றி.